ஐரோப்பாவோடு தடையில்லா வர்த்தகம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிருக்கு. நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அதை பெருமையாக நாங்கள் இந்த தடையில்லா ஒப்பந்தத்தை என்ன செய்திருக்கோம், நம்ம வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம் பெருமையாக சொல்கிறாங்க. நன்றி. எப்போ இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லும்போது அடுத்த ஆண்டு வரும்னு சொன்னாங்க. அப்படிதானே? ஓகே, நான் பாரத பிரதமர் சொல்றதுல குற்றம் சொல்ல விரும்பலை. அடுத்த ஆண்டு அது வரட்டு. ஆனால் நம்முடைய மாண்புக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்த ஆண்டே வந்துருன்னு சொன்னாங்க. நம்முடைய மாண்புக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் 2014 எனர்ஜி மினிஸ்டராக இருந்தாங்க. 2015 தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் செய்யாறில் ஒரு 4000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அல்ட்ராடெக் மின் உற்பத்தி அப்படின்னு இந்தியா முழுவதும் யூபிஐ கவர்மெண்ட், காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது 18 இடங்களில் அல்ட்ராடெக் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மின் தயாரிப்பதற்காக 18 இடத்தை சொன்னாங்க. அதில் ஒன்று எது? செய்யாறு. மாண்புமிகு கலைஞர் அவர்கள் அதுக்குள்ள இடங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. டெண்டருக்கு வந்தாங்க ஒப்பந்தம் 2015. அப்போ தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கலை. அப்படி நம்முடைய மாண்புமிகு பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்கள் வந்தாங்க. அவரோடு வந்தது அதானி நிறுவனருடைய மகன் வந்திருந்தாங்க. 3 நாள் சென்னையிலே காத்திருந்தாங்க. டெண்டர் வச்சாங்க. 4000 மெகாவாட் மின் உற்பத்திக்கு டெண்டர் வச்சாங்க. வெல் நிறுவனம் அதில் கலந்துக்கிட்டு அதை இறுதி செய்யலை. அப்போது இருந்த மாநில அரசு, நம்முடைய மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை இறுதி செய்யலை. அது சிங்கிள் டெண்டர்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் அதில் சொன்னது, பியூஷ் கோயல் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் சொன்ன கருத்து, இன்னும் 3 மாதத்தில் இதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து மீண்டும் இந்த 4000 மெகாவாட்டுக்கு என்ன வைப்பேன், டெண்டர் வச்சு பணி ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. நடந்தா? அப்போ நீங்கள் அதை எப்படி நம்புறீங்க சொல்லுங்கள்? இன்னும் எதுக்காக இந்த ஒப்பந்தம்? நான் இல்லை, பெரும் நிறுவனங்கள் மற்றவங்க தொழில் செய்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவோட நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமருடைய தொடர்புனால எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அவங்க வரி விதித்த காரணத்தினால தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளை எடுத்துக்கிட்டால் இறால் மீன் ஏற்றுமதி, மிகப்பெரிய அளவில் இறால் மீன் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. வேலூர் அந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல் மற்றும் காலணிகள் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 40 முதல் 60